அதே போன்று தமிழக வெற்றி கழக தரப்பிலும் கூட வயதானவர்கள் யாரும் வர வேண்டாம், சிறுவர்கள், சிறுமிகள், கர்ப்பிணிகள் யாரும் வர வேண்டாம் என்றெல்லாம் பல்வேறு நிபந்தனைகள் போடப்பட்டது. ஆனால் எதையுமே டாப் டு பாட்டம் என்று சொல்லக்கூடிய தலைவர் முதல் தொண்டர்கள் வரை சரியாக பின்பற்றப்படவில்லை என்பதும் அந்த ஒரு நிகழ்வுதான் இத்தகைய உச்சகட்ட மிகப்பெரிய தமிழகத்தில் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவையே தன்னுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலான ஒரு மிகப்பெரிய சோக நிகழ்வு பதிவானதற்கு இதுதான் மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. இதை தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். உடனடியாக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி தேவேசன் தேவாசிரியமாதத்தை சம்பவ இடத்திற்கு செல்ல அறிவுறுத்தியிருக்கிறார். அதே போன்று மாவட்ட ஆட்சியரும் அங்கு சென்றிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அங்கு சென்றிருக்கிறார். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் சென்றிருக்கிறார். காவல்துறை கண்காணிப்பாளரும் அங்கு சென்றிருக்கிறார். உடனடியாக அனைத்து அரசு அதிகாரிகளும் அங்கு குவிக்கப்பட்டு மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் உரிய சிகிச்சை அளிப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நாளைய தினத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கரூர் செல்ல இருக்கிறார். கரூர் சென்று அங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிப்பதற்காக அவருடைய உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக சென்றிருக்கிறார். தொடர்ந்து இந்த நிகழ்வு எப்படி நடந்தது என்பது தொடர்பாக விரிவான விசாரணை என்பது நடத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கு அடுத்த கட்டமாக இந்த விசாரணை அடிப்படையில் தவறு செய்தவர்கள் யார் மீது குற்றம் என்ற அடிப்படையில் எல்லாம் தகவல்கள் சேகரிக்கப்பட்டு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சம்பவத்திற்கு யார் காரணமாக இருந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் யாரோ ஒருவர் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக, யாரோ ஒருவர் அரசியல் கட்சி தலைவராக வந்திருக்கிறார் என்பதற்காக அப்பாவி பொதுமக்கள் பலியாக இருப்பது இது யாருடைய அறியாமை என்று தெரியவில்லை. ஒரு தலைவர் என்னதான் அவர் தலைவராக இருந்தாலும் கூட இவ்வளவு கூட்ட நெரிசலிலும் அவரை பார்க்க வேண்டும் என்று மக்களுடைய நினைப்பு ஏன் இப்படி இருக்கிறது என்பதும் வேதனையாக தான் இருக்கின்றது. 1000 தொண்டர்கள் ரசிகர்கள் கூடுவார்கள் என்பது தெரிந்தும் கூட ஒரு கட்சி எப்படி இவ்வளவு அலட்சியமாக செயல்பட்டது என்பதும் மிகப்பெரிய வேதனையாக தான் இருக்கிறது. இத்தனை 1000 பேர் கூடியிருக்கும் போது காவல்துறை உரிய முறையில் அவர்களை சீர்படுத்த ஏற்பாடுகள் செய்ததா என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இப்படி எங்கு எப்படி பார்த்தாலும் யாரோ செய்த தவறுக்கு எங்கோ ஒரு உயிரிழப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 30 பேர் வரையிலும் பலியாக இருப்பதாகவும் இன்னும் பலர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களும் உயிரிழப்பதற்கான அந்த உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்ற செய்தி எல்லாம் கேட்கும் போது வேதனை உச்சமாக தான் பார்க்கப்படுகிறது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் கரூரிலிருந்து வரக்கூடிய செய்தி என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது, வருத்தம் அளிக்கிறது என்றெல்லாம் அவருடைய பதிவை, அவருடைய கவலையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். தொடர்ந்து அமைச்சர்களை அங்கு செல்ல அறிவுறுத்தியிருக்கின்றார். அந்த சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ, அதே போன்று அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதே போன்று மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர், சட்டம் ஒழுங்கு கூடுதல் ஏடிஜிபி உள்ளிட்ட அனைவரையும் அங்கு செல்ல அறிவுறுத்தியிருக்கிறார். உரிய முறையில் சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார். எங்கு பார்த்தாலும் ஓட்டமாகவும் அலறல் சத்தமாகவும் ஆம்புலன்ஸ் அலறக்கூடிய சத்தமாகவும் அழுகுரலாகவும் தான் கேட்டுக்கொண்டிருக்கூடிய கரூரில் தமிழக வரலாற்றில் இது போன்ற ஒரு நிலை என்பது உச்சகட்ட ஒரு மிகப்பெரிய பதற்றத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து அங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இன்னும் நேரம் செல்லதான் உயிரிழப்புடைய உறுதியான தகவல் நமக்கு தெரிய வரும். என்றால் தனியார் மருத்துவமனையில் சிலர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மற்றொரு தனியார் மருத்துவமனை, அதுக்கு பிறகு கரூர் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை என ஆங்காங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமாக ஒட்டுமொத்தமாக உயிரிழப்பு ஆங்காங்கே ஏற்பட்டக்கூடிய காரணத்தால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு குறித்தான தகவல் என்பது நமக்கு நேரம் செல்லதான் அரசு மருத்துவமனை தரப்பிலோ அல்லது அமைச்சர் தரப்பிலோ அதை உறுதிப்படுத்துவார்கள். மாவட்ட ஆட்சியர் தரப்பிலோ இத்தனை உயிரிழப்பு ஏற்பட்டது என்பதை உறுதிப்படுத்துவார்கள். தற்போது வரையிலும் அங்கு கூடியிருந்த கூட்டம் அனைத்துமே கரூரை சேர்ந்தவர்கள் தானா, அல்லது பக்கத்து மாவட்டங்களை சேர்ந்தவர்களா, அல்லது வேறு ஊரை சேர்ந்தவர்களா என்றெல்லாம் தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்டு வருகின்றது. தற்போது வரையிலும் அந்த உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது இன்னும் அதிகமாக கூடுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக அஞ்சப்படுகிறது. உயிரிழந்தவருடைய விவரங்கள், அவருடைய பெயர்கள், அவர் எந்த ஒரு சேர்ந்தவர் என்ற விவரங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. நாளைய தினம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிகழ்விடத்துக்கு செல்கின்றார். அதையொட்டி அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உடனுக்குடன் அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, என்ன ஆனது என்ற தகவல் எல்லாம் முதலமைச்சருக்கு தகவல் என்பது அனுப்பப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் அங்கு இயல்பு நிலை திரும்புவதற்கான அனைத்து முயற்சிகளும் தற்போது மிக தீவிரமாக தமிழக அரசு மேற்கொண்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மற்றவர்கள் எல்லாம் உரிய முறையில் அவர்கள் வீடு சென்று சேர்ந்தார்களா, அங்க கூட்டம் தற்போது அந்த இடம் என்பது காலியாக இருக்கிறதா, இன்னும் நெரிசல் என்பது அதிகமாக தான் இருக்கின்றதா, இன்னும் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களும் தொடர்ச்சியாக அங்கு சேகரிக்கப்பட்டு அந்த இடத்தை இயல்பு நிலைக்கு திரும்புவதற்காகவும் இந்த சம்பவத்தை அடுத்து அந்த உயிரிழப்பு எண்ணிக்கையினுடைய உறுதியான தகவல் என்ன என்பதற்காகவும் தொடர்ந்து இன்னும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது, அதே போன்று உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் தமிழக முதலமைச்சருக்கு உடனுக்குடன் அனுப்பப்பட்டு வருகின்றது. இந்த நிகழ்வு என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய சோக நிகழ்வாக, உச்சகட்ட ஒரு பதற்றமான அதிர்ச்சியான நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. என்றால் இதற்கு முன்னதாக கூட திருச்சியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரமாகட்டும், அதே போன்று
நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டம் நடைபெற்ற பிரச்சாரமாகட்டும், அப்போதே காவல்துறை கொடுத்த எந்த ஒரு நிபந்தனைகளையும் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், தொண்டராக இருக்கட்டும், யாருமே பின்பற்றப்படவில்லை. உரிய காவல்துறை கொடுத்த நேரத்தில், தமிழக வெற்றி கழகம் கொடுத்த நேரத்தில் அவர் அங்கு அந்த இடத்தை சென்றடைந்து அந்த குறித்த நேரத்தில் அவர் அந்த நிகழ்ச்சியை முடிக்கவில்லை. தாமதமாக தான் தொடர்ச்சியாக அவர் செய்து கொண்டு வருகிறார். அந்த தாமதம் ஏற்படுத்திய மிகப்பெரிய தாக்கம், அந்த தாமதம் ஏற்படுத்திய மிகப்பெரிய மோசமான விளைவுதான் 30க்கும் மேற்பட்டவர் உயிரிழப்பதற்கு காரணமாக அமைந்திருப்பது என்பது மிகப்பெரிய சோக நிகழ்வாக தான் பார்க்கப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் அவர் சொல்லக்கூடிய காரணம் என்பது வழி நெடுங்கிலும் ரசிகர்கள், தொண்டர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், அதனால் வேகமாக செல்ல முடியவில்லை, உரிய நேரத்தில் செல்ல முடியவில்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் அதுக்கு மாற்றாக என்ன சொல்லப்படுகிறது என்றால், தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை 2 மாநாடு நடத்தினார்கள். அந்த மாநாட்டின் போது விஜய் எப்படி எந்தவித சிக்கலும் எந்தவித தடையும் இல்லாமல் அவர் மாநாட்டுக்கு சென்றார். அப்போதெல்லாம் வழிநெடுங்களும் ஏன் அவருக்கு இது போன்ற ஒரு நெருக்கடி கொடுக்கப்படவில்லை? ஏனென்றால் அவருக்கு அந்த மாநாடு நடைபெறுகிறது என்றால் அதற்கு முந்தைய நாளே அந்த அருகிற்கூடிய அந்த ஏதேனும் ஒரு ஹோட்டல் அறை எடுத்து அங்கு தங்குவார், அல்லது அவர் தங்குவதற்கான அந்த மாநாட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அதற்கு பிறகு மாநாடு நடக்கக்கூடிய நேரம் நேராக அவர் மாநாட்டுக்கு வந்து உரையாற்றி விட்டு செல்வார். அதனால் விஜய் பின்தொடரக்கூடிய நிலை இருக்காது, அதே போன்ற கூட்ட நெரிசல் என்பது ஏற்படாது. அப்படி இருக்கும்போது விஜய்க்கு இந்த முதல் நாள் திருச்சியிலே இவ்வளவு கூட்டம் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு அடுத்தடுத்து இந்த கூட்டங்கள், இந்த பிரச்சாரம் நடைபெறும் போது, இப்ப நாளை தினம் கரூரில் பிரச்சாரம் என்றால் இன்றைய தினமே ஏன் விஜய் அங்கு சென்றிருக்க கூடாது? அதற்கு ஒரு முந்தைய நாள், ஒரு நாளுக்கு முன்னதாகவே அவர் அங்கு சென்று அருகே எங்கு பிரச்சாரம் மேற்கொள்கிறாரோ அதற்கு அருகே எங்கேயாவது தங்கிவிட்டு பிரச்சாரம் நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் உரிய நேரத்தில் சரியாக சென்று அதை பிரச்சாரத்தை முடித்து விட்டு சென்றிருக்கலாமே. அப்படி சென்றிருந்தால் விஜயை பின்தொடரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்காது, நெரிசல் ஏற்பட்டிருக்காது, தேவையில்லாமல் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது, சோர்வடைய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது, எதுவுமே ஏற்பட்டிருக்காது அல்லவா? ஒரு நேரம் சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் வருவார் என்ற நம்பிக்கையில் மக்கள் போகிறார்கள், ரசிகர்கள், தொண்டர்கள் போகிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவர் வரவில்லை. அதனால் தொண்டர்களும் ரசிகர்களும் இத்தகைய ஒரு உயிரிழக்கும் நிலை என்பது ஏற்பட்டிருக்கு என்றால் இதற்கு யார் பொறுப்பு, யார் இதற்கு காரணம் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் போது விஜய் ஏன் அதை முறையாக செய்யவில்லை? தமிழக வெற்றி கழகம் முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் உடன் இருக்கிறார்கள், பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஏன் இந்த ஆலோசனை வழங்கவில்லை? ஏன் இது போன்ற ஒரு சரியான ஒரு பயணத்தில் சரியான ஒரு திட்டத்தை வகுக்கக்கூடிய அளவுக்கு ஏன் அவர்களுக்கு இது போன்ற நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்ற ஒரு கேள்வி என்பது எழுகிறது.